தியானத்துக்காக இன்று நம்ம வாசிக்க வேண்டிய வார்த்தை हमारे ध्यान के लिए आज वचन पढ़ने के लिए மத்தி 6வது அதிகாரம் मत्ती का 6 अध्याय 16வது வசனம் 16 वचन। நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். जब तुम उपवास करो तो कपटियों के समान तुम्हारे मुंह पर उदासी न छाई रहे, क्योंकि वे अपना मुंह बनाए रहते हैं ताकि लोग उन्हें उपवासी जाने। मैं तुमसे सच कहता हूँ कि वे अपना प्रतिफल पा चुके हैं। இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துல उपवासத்தை பற்றி கர்த்தர் போதிக்கிறார். यीशु मसीह अपने प्रचार में उपवास के बारे में बताता है। वचन பார்க்கும்போதே தெரியுது உபவாசம் அவசியம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். इस वचन को देखने के समय पर हमें पता चलता है उपवास लेना अवश्य है। ஆனா அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் போதிக்கிறார். और वो किस प्रकार लेना है इसके बारे में भी प्रभु कहता है। இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் इस वचन के लिए प्रार्थना करेंगे। பரிசுத்தம் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். अनुग्रह दया से भरा हुआ प्रभु धन्यवाद। உம்முடைய பரிசுத்தவான்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் உம்முடைய காத்திருந்தார்கள். आपके पवित्र लोग उपवास और प्रार्थना के साथ में आपके समूह में इंतजार करते हैं பலவிதமான இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் और सारे संकट के समय से भी बचाए गए हैं ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் और राज्य को जीते हैं। சத்துருவின் சகல கிரியைகளையும் ஜெயித்தார்கள் शत्रु की सारी सेनाओं से बच निकले மனத்தாழ்மையாய் நடப்பதை விரும்புகிறேன் और पूरे मन की दया से चलने के लिए आप चाहते हैं உபவாசத்தை கர்த்தர் விரும்புகிறேன் और उपवास को भी आप चाहते हैं। நாங்களும் அப்படிப்பட்ட வழியில நடக்க கர்த்தரை உதவி செய்யும். हम भी उस प्रकार के रास्ते पे चलने के लिए हमें मदद करें। கர்த்தர் எங்களோடு பேசும். प्रभु आप हमसे बातें कीजिए, கர்த்தர் கிருபை उसे समझने के लिए मदद कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். உபவாசத்தை பற்றி கர்த்தர் இந்த 6வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். उपवास के बारे में प्रभु ये 6 अध्याय में कहता है। ஆனா இதுல 2-3 காரியத்தை இப்படி செய்ய கூடாது இப்படி செய்யணும்னு சொல்றார். और 2-3 बात को वो कहता है कि ऐसे करना नहीं चाहिए और ऐसे करना चाहिए। ஆகவே பரம்பரையாக செய்து வந்த சில காரியங்களை சொல்கிறார். और वो रीति रिवाज के अनुसार किए हुए कुछ बातों के बारे में रुकाता है। இந்த மாதிரி தர்மம் செய்ய கூடாது. और ऐसे दान धर्म न करना। நான் சொல்லுகிறேன் இப்படிதான் நீ செய்யணும். मैं कहता हूँ इस प्रकार से तुम दान धर्म करो। அதே போல சொல்லுகிறார் இப்படி நீ உபவாசம் செய்ய கூடாது நான் சொன்னபடி தான் நீ செய்யணும். और एक बात को कहता है उपवास ऐसे मत करना, मैं जैसे बताता हूँ उस प्रकार से करो। அதே போல ஐஸ்வர்யமும் பணத்தை நீ இப்படி சேர்த்து வைக்க கூடாது நான் சொன்னபடி தான் நீ சேர்க்கணும். और धन इकट्ठा करना भी अपने मर्जी से न इकट्ठा करना, मैं जैसे कहता हूँ वैसे तुम बटोर के रखो। ஜெபத்தையும் கூட கற்றுக் கொடுக்கிறார். நான் சொல்கிறபடியே நீ செய்ய வேண்டும். प्रार्थना को भी सिखाता है, जैसे मैं सिखाता हूँ वैसे ही करो। 6வது அதிகாரம் முழுவதுமே எதை செய்ய கூடாதோ நான் எப்படி செய்யணுமோ அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். और 6 अध्याय के अंदर मैं कैसा करना चाहिए, लोग कैसे करते हैं, उसी के बारे में बताता है। உபவாசம் அவங்களுடைய சரீர நிலையை பொறுத்தது. और उपवास जो है उनके शरीर के भलाई के ऊपर, चंगाई के ऊपर है। பலம் உள்ளவங்க நல்ல உபவாசம் இருக்கலாம். और जो अच्छा बलवान है वो ज्यादा उपवास ले सकते हैं। பலவீனமா இருக்கிறவங்க மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்க அதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. और जो बीमार हैं, जिनको कमजोर है, जो दवाई हमेशा खाते हैं, उनको ज्यादा समय उपवास लेने की जरूरत नहीं। ஆனால் உபவாசத்தை கண்டிப்பா நாம் கடைபிடிக்கணும். लेकिन उपवास को हमें जरूर पालन करना है। பைபிள்ல ஒரு சில காரியங்களை சொல்லி இருக்காங்க. बाइबल में कुछ बातों को कहा गया है। ஒரு நாள் சிலர் உபவாசம் எடுத்திருக்காங்க. कुछ दिन में मतलब एक दिन के लिए कुछ लोगों ने उपवास लिया। 3 நாள் எடுத்திருக்காங்க. और उसके बाद 3 दिन उपवास लिए हैं। 7 நாள் எடுத்திருக்காங்க. उसके बाद 7 दिन उपवास लिए हैं। 7 14 நாள். उसके बाद 7 और 7 14 दिन उपवास लिए हैं। 21 நாள் எடுத்திருக்காங்க. उसके बाद 21 दिन का उपवास लिए हैं। 40 நாள் எடுத்திருக்காங்க. उसके बाद 40 दिन का उपवास लिया है। எல்லாமே வார்த்தையின்படி இருந்தா நல்லது. लेकिन सब बातें वचन के अनुसार होगा तो अच्छा है। நிறைய பேர் அடிக்கடி 40 நாள் போடுவாங்க. बहुत सारे लोग बार-बार 40 दिन का उपवास लेते அது हैं அவ்வளவு சரியில்லை. और वो उनके लिए सही नहीं होगा। நம்ம 1 நாளோ 3 நாளோ எடுக்கிறது நல்லது அடிக்கடி. हम 1 दिन या 3 दिन उपवास लेते हैं बार-बार, वो अच्छा होगा। ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் लेकिन प्रभु कहता है நிறைய விஷயம் 4 பேருக்கு தெரியும்படி செய்ய வேண்டாம். और बहुत सारी बातें बहुतों को दिखाने के समान मत बताओ। தெய்வத்துக்கு மட்டும் ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். केवल प्रभु को पता चले तो काफी है। அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு உபவாசம். और यही बात प्रभु चाहने वाला उपवास है। உபவாசத்துல நிறைய
காரியங்களை ஜெயம் பெற்றார்கள். उपवास में बहुत सारे बातों में उन्होंने जय पाया। நிறைய பேர் வித்தியாசமா உபவாசம் இருப்பாங்க. बहुत सारे लोग अलग अलग प्रकार से उपवास लेते हैं। காபி எல்லாம் சர்பத்து குடிப்பாங்க. वो कॉफी या फिर शरबत पीते हैं। ஆனா ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஒண்ணுமே எடுக்காம செய்வாங்க. और कुछ लोग कुछ भी नहीं लेते, केवल पूरा उपवास रखते हैं। அது அவங்களுடைய பொருத்தனையை பொறுத்து தான். और वो उनका मन के हिसाब से उन्होंने उपवास लिया है। எப்படி செய்யணுமோ அப்படி நடந்துக்கிறாங்க. लेकिन जैसे लेना चाहिए वैसे ही उपवास लेना है। தானியேல் கூட ஒரு முறை உபவாசம் இருக்கிறாரு. दानियेल भी एक बार उपवास लेता है। அதாவது மட்டன் வச்சு சாப்பிடாம சாதா உணவு சாப்பிட்டு ஒரு உபவாசம் இருக்கிறார். वो मांस मटन नहीं खाते हुए बाकी सब खाना खाते हुए वो उपवास लेता है। சொல்லுகிறார், வாசனையை கூட நான் திரவியத்தை கூட பூசல அப்படிங்கிறார். और वो कहता है मैं अपने ऊपर सुगंध द्रव्य भी नहीं लगाया करके कहता है। அது என்ன விஷயம் தெரியுது, தேவத்துக்கு முன்னால தன்னை தாழ்த்துகிறது. और उस पे क्या पता चलता है कि प्रभु के सामने हम अपने आप को नम्र कैसे करें। தேவனுக்கு முன்னால தாழ்மையாய் நடப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். और प्रभु चाहता है कि हम उसके समूह में कैसे नम्रता से रहेंगे, प्रभु उसी को चाहता है। நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரம் மூணுமே கர்த்தருடைய ஆவியினால கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். और हमारा आत्मा, हमारा मन और हमारा देह पूरा प्रभु के अधीन में रहना चाहिए, वही प्रभु चाहता है। ஏன்னா எல்லாமே தேவனுடைய ஆவிக்குள்ளாக கட்டுப்பட்டு நடக்கும்போது ஆசீர்வாதம். ये सारी बातें प्रभु के अधीन में रहता है तो आशीष है। எங்க வீட்டுல ஒரு நாள் ஒரு டிவி கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிட்டு, और बीच में हमारे घर पर एक दिन टीवी खराब हो गया था। அது கேரண்டி இருந்தனால அதை மாத்தி கொடுத்தாங்க. और उस पे गारंटी थी इसलिए वो पूरा बदल कर दे दिए। அதுல வந்து இந்த மதர் போர்டு மிஸ்டேக் ஆயிட்டு சொல்லி புதுசா ஒரு நாள் மாத்தினாங்க. और उस पे मदर बोर्ड करके एक है वो खराब हो गया करके वो पूरा मदर बोर्ड बदल दिया அப்படியே गया எடுத்து வெளியே வச்சாங்க. और उसे निकाल कर बाहर रखा எடுத்து உடனே வந்து பேக் பண்ணிட்டாங்க. और तुरंत उसको पैक कर दिया। அதனால கொஞ்சம் கூட நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு. और मैंने कहा मुझे दो, मैं उसे थोड़ा देख कर देता हूँ। அது உடனே கொடுக்க முடியாது. उन्होंने कहा वो दे नहीं सकते 1000 வோல்ட் அதுல பவர் இருக்கு. क्योंकि उसके अंदर 1000 वोल्ट का पावर है। 2.5 மணி நேரம் அப்படிதான் இருக்கும். 2.5 घंटे तक उसके अंदर वो पावर रहेगा, அது தொடவே கூடாது அப்படின்னு. उसे छूना ही नहीं चाहिए। இதே போல ஒரு டாக்டர் சொல்றாரு, इसी प्रकार एक डॉक्टर कहता ஒரு है மனிதன் கோபப்பட்டான்னா, एक मनुष्य जब क्रोध आता है இருதயத்துல எரிச்சல் வந்து எதையாவது பேசி எதையாவது டென்ஷன் ஆயிட்டான்னா, या फिर अपने हृदय में गुस्सा करके या क्रोध में कुछ बात को कह देता है, இந்த மதர் போர்டை விட பெரிய ஒரு காரியம் உன்னுடைய மூளையில இருக்கு. और इस मदरबोर्ड से भी बढ़कर एक का बुरा कार्य तेरे विचार में है, அது நார்மலாக 8 மணி நேரம் ஆகும் சொல்றேன். और उसे सही होने के लिए 8 घंटे लगते हैं। அப்ப கோபம் என்ன செய்யக்கூடாது. ऐसा मतलब क्रोध नहीं करना பவுல் चाहिए। சொல்லுகிறார், உங்களுக்கு கோபம் வேண்டாலும் பாவம் செய்யாதீங்க. पौलुस कहता है क्रोध करोगे तो भी पाप न करना, ஆகவே இது எல்லாமே நம்முடைய சரீரங்களை பாதிக்கிறது. क्योंकि ये सारी बातें हमारे शरीर को वो दबाव ले அது आता है। எல்லாவற்றையும் அடக்குவதுதான் உபவாசம். और वो सारे चीज को काबू में रखने के लिए ही उपवास है। உபவாசம் நம்முடைய சரீரங்களை கண்ட்ரோல்ல கட்டுப்படுத்துகிறது. और उपवास हमारे शरीर को सारे चीजों में एक अधीन में ले जाता நிறைய है। சபைகள்ல இந்த நாள் உபவாச நாளாக அனுசரிக்கிறாங்க. और बहुत सारे दिनों में, बहुत सारे कलीसिया में ये जो 40 दिन है ये उपवास का दिन मानते हैं। உபவாசம் எடுக்கிறது தவறு இல்ல. उपवास लेना गलत ஆனா नहीं, இந்த உபவாசம் வந்து வேதாகமத்துல சொல்லப்படல. लेकिन ये उपवास के बारे में कलाम में कहीं बताया नहीं गया। இயேசுவானவர் உபவாசம் எப்ப இருந்தாரு? यीशु मसीह उपवास कब लिया था? ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு உபவாசம் இருந்தார். और बपतिस्मा लेकर जैसे ही वो बाहर निकला तो वहां से वो 40 दिन उपवास किया। 40 நாள் வரைக்கும் அவர் ஒன்றும் ருசியாத இருந்தார். और 40 दिन तक उसने कुछ नहीं खाया करके लिखा है, முழுமையான ஒரு உபவாசத்தோடு இருந்தார். और एक परिपूर्ण उपवास के साथ रहा। ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதற்காக தான் இந்த உலகத்துக்கு और வந்தார். प्रभु सारे चीजों को पूरा करने के लिए ही पृथ्वी पर आता है। 7 பண்டிகை இருக்கிறது, 7 त्योहार है, 7 பலி இருக்கிறது. 7 प्रकार की बलि है, இது எல்லாத்தையுமே இயேசுவானவர் தன்னுடைய சரீரத்திலே செய்து முடித்தார். और ये सारे प्रकार के कार्य को प्रभु ने अपने शरीर में कर लिया। ஒரு சில பலிகளை பற்றி பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா, कुछ बलिदान के बारे में हम अगर कलाम में देखें, தகன பலி, और जो அதுப்பா, किसी चीज को बलि चढ़ाना, 5 விதமான சில பலி இருக்கு. 5 प्रकार की बलिदान है। சில பலியை செலுத்தும் போது நீங்க அதை மட்டும் செய்ய முடியாது. और कुछ बलि चढ़ाने के समय पर केवल उस बलि को ही करना नहीं होता है, வான பலி, போஜன பலி செலுத்திட்டு தான் அந்த பலிக்கு வர முடியும். और ये कुछ किसी या कोई जानवर को मारकर या फिर उसके साथ में अन्न बलि भी करना होता है। அதாவது ஒரு சில பலிகளை செய்து முடிச்சிட்டு தான் நீங்க தகன பலிக்கு வர முடியும். और कुछ ना कुछ अधिक बलिदान करने
के बाद ही आप आखिर में किसी बलिदान को मुख्य बलिदान में आ सकते हैं। உபாசத்துக்கும் उसी प्रकार उपवास के मन लिए திரும்பி मन फिराकर தேவ சமூகத்தை தாழ்த்தி प्रभु के समूह में अपने आप को अर्पण करके அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் அந்த உபாசத்துல ஒரு ஆசீர்வாதம். और उसके मर्जी में अपने आप को अर्पण करना है, तब ही वो उपवास पूरा होगा। நிறைய சபைகள் வந்து ஆர்சி சபையினுடைய அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்கு. आज बहुत सारी कलीसिया जो है आरसी कलीसिया के अधीन में चलता है। காரணம் 1500 வருஷம் ஆர்சி சபை தான் இருந்தது உலகத்துல. क्योंकि 1000 साल तक 1600 वर्ष तक आरसी कलीसिया ही दुनिया के काबू में था। சத்திய சபை உலகத்துல இல்ல அந்த நேரத்துல. सत्य कलीसिया इस दुनिया में नहीं रहा था उस समय पर। 300 வருஷம் தான் இருந்திருக்கு. 320 வருஷம். केवल 321 वर्ष तक वो सभा चल रही थी। அப்போஸ்தலருடைய காலத்துக்கு பிறகு ஒரு இருண்ட காலமாக இருந்தது. प्रेरितों के समय के बाद एक अंधकार का समय आ चुका। சத்திய வசனம் கிடைக்கல. सत्य वचन कहीं न मिला। ஆகவே ரோம் தேசத்துல இருந்த சபரான கலாச்சாரம் சபையிலே கலந்தது. इसीलिए रोम का उपदेश इस दुनिया में फैलने लगा। அதுதான் நீங்க நிறைய சபைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. और वही बात आज बहुत सारे कलीसिया में उसको माना जाता है। பைபிள் என்ன சொல்லுகிறது? लेकिन बाइबल क्या कहती है? இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है இதெல்லாம் எழுதியிருக்கிறது, ஆனா நான் சொல்லுகிறேன் இதைத்தான் நீ செய்யணும். ऐसा सब लिखा तो हुआ है, लेकिन मैं कहता हूँ तुम्हें इसे पालन करना है। இந்த உபாசம் எதுக்கு? ये उपवास किस लिए है? 40 நாள் உபாசம் எடுக்காங்க. अभी 40 दिन उपवास लेते हैं। இத ஆரம்பித்து வைத்தது எந்த சபை? और इसको आरंभ करने वाला कौन सा कलीसिया ரோம் है? தேசத்தில் உள்ள ஆர்சி சபை. रोम देश का आरसी कलीसिया। எதுக்காக ஆரம்பிச்சாங்க? इसे किस लिए आरंभ किया? அவங்களுக்குள்ள தேவதைக்குள்ள ஒரு உபாசம். और उनका खुदा का एक उपवास का समय அது है। அப்படியே கிறிஸ்தவத்துல நுழைச்சிருக்கு. और उस बात को उन्होंने मसीहा के लोगों के बीच में ले आ गए। அந்த 40 நாள் என்னென்னமோ தியாகம் செய்வார்கள். और उस 40 दिन तक वो कुछ ना कुछ को अर्पण करते हैं। உண்மையிலே ஒரு சிலுவையை சுமக்கிறது போல நடந்து கொள்வார்கள். और सच में एक क्रूस उठाने के समय अपने जीवन में हर बोझ को उठाएंगे। 40 நாளைக்கு மட்டும் சிலுவை சுமக்கப்படாது. केवल 40 दिन हमको क्रूस नहीं उठाना है, தினமும் சுமக்கணும். हमको हर दिन क्रूस उठाना அவ है। தினமுமே நான் தேவனுடைய பிள்ளையாகவே நடந்து इसका கொள்வேன். मतलब हर दिन मुझे प्रभु का एक सही बच्चा बनकर रहना चाहिए। கர்த்தருடைய வேதத்துல பார்க்கும்போது प्रभु के वचन को यदि हम देखें, பழைய ஏற்பாட்டுல எரேமியா தீர்க்கதரிசி காலத்துக்கு பிறகு पुराना नियम के अंदर यिर्मयाह भविष्यद्वक्ता के समय पर இஸ்ரவேலர் ஜனங்கள் முழுமையாக தெய்வத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. इजरायली लोग प्रभु से बिल्कुल दूर हो गए। தேசம் பாழாக்கப்பட்டது. और देश वहां पर पूरा यहाँ वहां भटकने लगा। ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. लोग यहाँ वहां भटकने लगे। அப்படிப்பட்ட நேரத்துல और वैसे समय पर யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். योवेल भविष्यद्वक्ता कहता है, யோவேல் 1வது அதிகாரம் योवेल का पहला अध्याय 14வது வசனம். उसका 14 वचन, पहला अध्याय उसका 14 वचन। பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், 1062 விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். उपवास का दिन ठहराओ, महासभा का प्रचार करो, पुरानियों को वरन देश के सब रहने वालों को भी अपने परमेश्वर यहोवा के भवन में इकट्ठा करके उसकी दोहाई दो। எதுக்காக அவர் கூடும்படி சொல்கிறார்? किस कारण वो इकट्ठा करने के लिए कहता है? முதலாவது சொல்கிறார் பரிசுத்த உபவாச நாள். पहला कहता है कि उपवास का दिन है, அது पवित्र उपवास का दिन விசேஷமாக है। கொடுக்கிறார். और उसे एक विशेष करके आरंभ करते இது हैं। யாருக்கும் தெரியாம இந்த உபவாசம் இல்லை. और ये किसी को पता नहीं ये उपवास है। தன்னுடைய சபையார் எல்லாருக்குமே சொல்றாங்க. महासभा में सबको प्रचार किया गया। இது வெளிப்படுத்தப்பட்ட உபவாசம். ये बार बताया गया उपवास தேசத்துக்காக ஜனங்களுக்காக கூடி ஜெபம் பண்ணுதாங்க. देश के लिए, लोगों के लिए इकट्ठा होकर प्रार्थना करो। இதுல யாரெல்லாம் கூட வாரா? इस पे कौन कौन आता है? யாரெல்லாம் கூட்டும்படி சொல்கிறார்? इस पे किस किस को इकट्ठा करने के लिए कहता है? 2வது அதிகாரம் 15வது வசனத்துல दूसरा अध्याय उसका 15 अध्याय वचन के अंदर, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், அடுத்த வசனம் ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ட குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. सिय्योन में नरसिंगा फूको, उपवास का दिन ठहराओ, महासभा का प्रचार करो, लोगों को इकट्ठा करो, सभा को पवित्र कर, पुरानियों को बुला लो, बच्चों और दूध पियाओं को भी इकट्ठा करो, दूल्हा अपने कोठरी से और दुल्हन भी अपने कमरे से निकल आए.
எல்லாரையுமே கர்த்தருடைய பாதத்திலே வரும்படி அழைக்கிறார். सबको प्रभु के समूह में आने के लिए बुलाया जाता தேவ है। சமூகத்துல வந்து எல்லாரும் காத்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க. प्रभु के समूह में आकर सब लोग आकर वहाँ पर इंतजार करो और प्रार्थना करो। என்ன நோக்கத்துக்காக? क्या किस विचार से है? தேசம் अनेक காரியங்களை இழந்திருக்கிறது. देश बहुत सारे कार्य को उसने खो दिया। என்னெல்லாம் இழந்திருக்கிறது? क्या क्या खो दिया? இஸ்ரவேல் தேசத்துல நிறைய காரியங்களை அவங்க இழந்துட்டாங்க. इस्राएल देश में बहुत सारे बातों को उन्होंने खो दिया है। யோவேல் 1:7 சொல்கிறது, योएल 1:17 में कहता है, திராட்சை செடியை அழித்தது. और वह मेरे जो 7வது வசனத்துல उस पे लिखा है, उसने मेरी दाख लता को उजाड़ दिया। அதாவது தேவனுடைய சபை பாழாக்கப்பட்டது. प्रभु का कलीसिया यहाँ वहाँ उजाड़ा गया என் அத்தி மரத்தை அது உரித்து போட்டது. और मेरे अंजीर के वृक्ष को तोड़ डाला है। தேவ ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். प्रभु के लोग नाश किए அந்த गए மரத்தினுடைய பட்டையை கூட அது தின்று போட்டது. और उस पेड़ के जो चल है उसे भी उसने निगल लिया அதனுடைய है கிளை எல்லாமே அழிச்சிட்டு. और उसका जो डालियां सब कुछ नाश हो गई। இது எல்லாமே நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ये सब कुछ यदि मैं फिर से पाना चाहता हूँ, கர்த்தருடைய பாதத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். प्रभु के समूह में उपवास कर कर प्रार्थना करना ஆவிக்குரிய चाहिए। நிலையில ஒரு மனுஷன் புதுப்பிக்கப்படுவது. आत्मिक रीति से एक व्यक्ति नए में होने के लिए அடுத்ததா சபையை பரிசுத்தப்படுத்தணும். कलीसिया को पवित्र कर எல்லாமே கர்த்தருடைய பாதத்துல ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல் தான். और सबसे पहले मन फिराना अवश्य है। அந்த எல்லாவற்றையும் தாழ்மைப்படுத்தி தேவ சமூகத்துல காத்திருக்கிறது. सारे चीजों को नम्रता में प्रभु के पास जाओ முழு இதயத்தோட ஒப்பு கொடுக்கிறது. और पूरे हृदय से अर्पण कर। சங்கீதம் 1ல சொல்லிருக்கு பாருங்க, वचन संहिता 1 पर कहा गया, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, और बुराई लोगों के चाल में न चलना, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது, और जो टट्टा करते हैं उनके मंडली में खड़ा न रहना, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார கூடாது. और जो किसी का निंदा करते हैं उस स्थान पर न बैठना। தாவீது ராஜா சங்கீதம் 1ல இந்த வசனத்தை யாருக்கு சொல்றார்? பாவிக்கா இல்ல பரிசுத்தவானுக்கா? दाऊद राजा ये वचन संहिता में किसको कहता है? क्या धर्मी को कहता है या कोई पापी व्यक्ति को? பாவியை பார்த்து சொல்லல, किसी पापी को देखकर नहीं कहता। கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற பரிசுத்தவான்களை பார்த்து சொல்லுகிறார். जो पवित्र के भवन में आते हैं उन पवित्र लोगों को देखकर कहता நீ है। தேவனுடைய சபைக்கு வந்துட்ட, तो प्रभु के समूह में तो आ ஆண்டவருடைய गया, நாமத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்ட, प्रभु के नाम को स्वीकार किया और उद्धार पा लिया, நானும் எடுத்தாச்சு, और तूने बपतिस्मा ले लिया, இரும்ப நீ இந்த மாதிரி நடக்க கூடாது. लेकिन अब तू ऐसी चाल न चलना, துன்மார்க்கனுடைய சமூகத்தை நீ போக கூடாது, और पापियों के जो दुष्टों के युक्ति पर न चलना, வழியில நடக்க கூடாது. पापियों के मार्ग में न இது चलना। வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற ஜனங்களை பார்த்து பைபிள் போதிக்கிறது. ये प्रभु के भवन में आने वाले लोगों को देखकर प्रभु का वचन ऐसा सिखाता है, இதயத்தோட ஒப்பு கொடுக்கிறது தான் விஷயம். और हमको पूरे हृदय से अर्पण करना ही आवश्यक மனம் है। திரும்புதல் தான் ரொம்ப முக்கியம். मन फिराना ही बहुत अवश्य है। ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், एक प्रभु का व्यक्ति कहता है, அதாவது தேவனுடைய சித்தம் என்னது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா, प्रभु की मर्जी क्या है? என்னையே நான் முத ஒப்பு கொடுக்கணும், मैं अपने आप को पहले अर्पण करूं, அதுக்கு பார்த்தா நான் காணிக்கை கொடுக்கணும். उसके बाद ही मुझे दान देना है। நான் காணிக்கை முதல்ல இல்ல, दान को पहले नहीं, தசமாக முதல்ல இல்ல, 10वां से पहले नहीं, ஃபர்ஸ்ட் நான் என்னையே ஒப்பு கொடுக்கணும், पहले मैं अपने आप को अर्पण करूं, அதுக்கு பிறகுதான் மத்ததெல்லாம். उसके बाद ही मैं दूसरी चीजों को ஒரு 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 தேவனுடைய மனுஷன் ஒரு சாட்சி சொல்றார், एक प्रभु का व्यक्ति गवाही देता है, நான் என்னையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன், मैं अपने आप को प्रभु को अर्पण किया, ஆனா நான் எனக்கு கொடுக்கிறது ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஒண்ணுமே இல்ல, लेकिन मेरे पास और कुछ नहीं था प्रभु को देने के लिए। நான் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவேன், मैं हमेशा प्रार्थना करता ஆண்டவர் हूं, ஏதாவது நான் கர்த்தருக்கு கொடுக்கணும், हे प्रभु मैं कुछ ना कुछ आपको दूं। உபவாசம் பண்ணுவேன், मैं उपवास करता हूं, ஜெபம் பண்ணுவேன். मैं प्रार्थना ஒரு करता हूं। நாள் ஆலயத்துக்கு போறேன், एक दिन मैं भवन में गया, திடீர்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் வச்சுட்டாங்க. अचानक एक स्पेशल जो ऑफरिंग एक दान रखा गया। கேட்டாங்க, उन्होंने पूछा எனக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியல, और मुझे कुछ भी देने के लिए नहीं हुआ, என் கோட்ல உள்ள பட்டன் அத தெரியுங்களா, 2 பட்டன் சேர்ந்தால் கலத்தி போட்டேன், और கோட்ல உள்ள பட்டனை தான் கலத்தி போட்டுட்டேன். और मेरा कोट में जो 2 बटन का बटन होता है कोट में, उस बटन को मैंने उतार कर उस जगह पे डाल दिया। கொடுக்கணும்னு ஆசை எனக்கு ஒண்ணுமே இல்ல, मेरे पास देने के लिए तो मन है, लेकिन मेरे पास देने के लिए कुछ नहीं था। வேற என்கிட்ட பென் இருந்து அதே நான் போட்டுட்டேன். और एक पेन भी मेरे पास था, उस पेन को भी मैंने उस दान में डाल दिया। அதான் நான் என்ன நினைக்கிறேன், அது இருக்கிறத நான் கொடுக்கணும். मैं क्या चाहता हूँ कि मेरे पास जो है उससे मैं प्रभु को
को दूं। முதலாவது என்னைய நான் கொடுத்தேன். पहले मैंने अपने आप को திரும்ப दिया, எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. फिर मेरे पास देने के लिए कुछ न था, ஆனா என்னுடைய கோட்ல உள்ள பட்டனை கழட்டி போட்டேன். इसलिए मैंने कोट के बटन को वहां पर दान में डाल பெண்ணை दिया। நான் காணிக்கப்படல. मैंने अपने पेन को भी दान में डाल சரி दिया। ஏதாவது உபயோகப்படுத்துவாங்க சர்ச்சுக்கு அப்படி. और चर्च के लिए कुछ ना कुछ उपयोग होगा। கொஞ்ச நாள் கழிச்சு थोड़े समय के बाद 22 பேருக்கு நான் பிளேன் வாங்கி கொடுத்தேன் இருக்கிறேன். और थोड़े समय के बाद 22 लोगों को मैंने प्लेन लेकर दिया करके அவருடைய कहा। வாழ்க்கையில கடைசியில நான் 22 பேருக்கு நான் பிளேனே வாங்கி கொடுத்தேங்க. उसके जीवन के आखिर में एक बार गवाही देता है, मेरे जीवन के आखिर समय पर मैंने 22 लोगों को एरोप्लेन लेकर दिया। ஊழியக்காரங்களுக்கு सेवक लोगों को தேவன் என்னத்தை விரும்புறார் பாருங்க. प्रभु क्या चाहता है देखो। நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். मैं अपने आप को प्रभु को अर्पण करूं, அதுக்கு தான் உபவாசம். उसी के लिए उपवास அது है। முழுமையாக நான் வெற்றி அடையணும்னா அதுக்கு தான் உபவாசம். और मैं परिपूर्णता में आना है तो उसी के लिए उपवास है। யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்துல அவங்க அப்படிப்பட்ட பழக்கத்தை படுத்தினார்கள். எல்லாரும் வந்து உபவாசம் பண்ணாங்க. योवेल भविष्यवक्ता के किताब में सब लोग आकर वहां पर अर्पण किए हैं। குழந்தைகள் பெரியவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. छोटे बच्चे बूढ़े सब लोग आकर बैठे रहे। மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு வெளியே வந்தாங்க. दुल्हा अपने कोठरी से और दुल्हन अपने कमरे से भी निकल कर आ गए। அதாவது அதிகமா டெக்கரேஷன் பண்ண வேண்டாம், மறைச்சிருக்காத, சீக்கிரமா வெளியே வா. और वो बहुत श्रृंगार करने की आवश्यकता नहीं, अंदर ना बैठ बाहर निकल आकर के कहता, எவ்வளவு சிங்காரத்துக்கு நேரத்தை செலவிடுதியோ அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வான்னு எழுதி. जितना श्रृंगार करने के लिए समय लेते हो वो सब छोड़कर तुम बाहर आ जाओ करके कहता। தேவ சமூகத்துல காத்திருக்காங்க. प्रभु के समूह में इंतजार करो அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். और उसी के लिए अपना समय पहला दिया जाए। பாஸ்டர் சேகர் சுத்தர் पास्टर सेगर कहते हैं, ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். एक शादी पर गया था பாஸ்டர் நேரம் ஆயிட்டு, சீக்கிரமா செய்தியை முடிச்சிடணும். और पास्टर समय हो गया, आप थोड़ा जल्दी से संदेश खत्म कर दीजिए। எவ்வளவு நேரம் செய்தி கொடுப்பீங்க? कितना समय आप संदेश देंगे? அவர் கேட்டாங்க, பெண்ணு டெக்கரேஷன் எவ்வளவு நேரம்? और वो लड़की को सुंदर बनाने के लिए कितना समय लगा? அது 1 மணி நேரம். उसको 1 घंटा लगेगा। அப்ப நீயே சொல்லு, செய்தி எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? अब तू बता कि मैं संदेश कितना समय तक दूं? அவர் மூச்சே விடலையே. उसने कुछ बात ही नहीं बताया। எதுக்கு நாம எதுக்கு செலவிடுதோம், எதுக்கு செய்தான் பாருங்க. किसके लिए हमें समय ज्यादा देना है और किसके लिए समय देते हैं? என்னெல்லாமோ செய்தோம், बहुत काम करते हैं ஆனா வேத வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, लेकिन कलाम पढ़ने के लिए समय नहीं, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல, प्रार्थना करने के लिए समय नहीं, ஒரு நாள் கூட உபவாசம் பண்ணி கர்த்தருடைய பாதத்துல உட்கார சமயம் இல்ல. एक दिन भी उपवास कर प्रभु के समूह में बैठने के लिए समय नहीं। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है எல்லாரும் தேவ சமூகத்துல தன்னையே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினாங்க. सारे लोग अपने आप को अर्पण करके प्रभु के समूह में प्रार्थना करो ஆலயத்துல வந்து அப்படி ஜெபம் பண்ணாங்க. और भवन में आकर प्रार्थना करते தேவன் हैं। அதுக்கு பிறகு அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். प्रभु उसके बाद उस देश को आशीष करता है। யோவேல் 2ல அப்படிதான் எழுதி இருக்கிறது. योवेल दूसरे अध्याय पर लिखा है, ஆலயத்தை கொடுத்தார், और उसने दान कुछ दानियों को दिया, திராட்சரசத்தை கொடுத்தார், दाखरस दिया எண்ணெயை கொடுத்தார், और तेल दिया। எல்லாவற்றையும் அவர்கள் திருப்தியாய் பெற்றுக் கொண்டார். सारे चीजों में उन्होंने भरपूर पाया। எல்லாத்துக்கும் மேல ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். सबसे बढ़कर एक अद्भुत कार्य प्रभु करता है। சீயோன் குமாரத்தியே, हे सियोन की स्त्री, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். और तेरे महिमाओं का प्रभु के अंदर आनंदित कर। இழந்து போன ஆசீர்வாதத்தை, ஆவியை, அபிஷேகத்தை திரும்பவும் தருகிறார். और जो खो गया है वो आशीष को वो फिर से लौटाता है। 25வது வசனம், 25वां वचन, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியையும், और जिन वर्ष के उपज में मैं तुम्हारे बीच में टीडों को भेजा। அந்த வசனத்தை 25 வாசிக்கலாம். 2:25 को पढ़ेंगे। நான் योवेल உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்। जब जिन वर्षों का उपज अरबी नामक कीड़ियों ने और यालेक और हासिल ने और गाजम नामक कीड़ियों ने अर्थात मेरे बड़े दल ने जिसको मैंने तुम्हारे बीच में भेजा खा ली थी, मैं उसकी हानि तुमको भर दूंगा। இது வெட்டுக்கிளியை பத்தி பேசல. ये कोई टीडियों के बारे में नहीं कहता। இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமா இருந்த நேபுகாத்நேசரை பத்தி சொல்லுகிறார். इजराइल को नाश करने वाले नेबुखादनेस्सार राजा के बारे में कहता है। ஒரு செடியை எப்படி வெட்டுக்கிளி அழிக்கிறதோ, और जैसा एक टीडे जो है वो नाश करता है, அதே போல நேபுகாத்நேசருடைய தேசத்தை அழித்தார். उसी प्रकार नेबुखादनेस्सार राजा उन लोगों को नाश किया। எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? உங்களுடைய தேசத்திலிருந்து
அழித்து போட்டான். और उसने सारे देश के सारे चीजों को नाश कर அது दिया எல்லாவற்றையுமே கர்த்தர் அவங்களுக்கு திரும்ப கொடுத்தார். और सारे चीजों को प्रभु ने दोबारा दिलाया அழிக்கப்பட்ட இடமெல்லாம் தேவன் திரும்ப கட்டும்படி கர்த்தர் கிருபை जो செய்தார். नाश किया गया वो सारे जगह को फिर से बनाने के लिए मौका दिया गया உபவாச ஜெபம் தேவனுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. उपवास की प्रार्थना प्रभु के लोगों को आशीष ले आता है எஸ்ரா தீர்க்கதரிசி பார்க்கும்போது इसरा भविष्यवक्ताओं को जब हम देखते हैं தேவனுடைய நகரம் அழிக்கப்பட்ட போது அவங்க ஜெபம் பண்ணாங்க. और प्रभु के नगर जब नाश की ओर जाता है तब वो प्रार्थना करते ஒரு हैं இதயத்தோட அவங்க கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. पूरे हृदय से वो प्रभु के पास अर्पण करते हैं அதுதான் எரேமியா, எஸ்ரா, தானியேல் இவங்க எல்லாமே தேவனுடைய ஜனத்துக்காக உபவாசம் பண்ணினார். और इसरा नेहेमिया जो दानियल है ये सब प्रभु के लोगों के लिए उपवास लिए எப்படி உபவாசம் எடுத்தாங்க? ये सब उपवास लिया அவங்க வேலை செய்தாங்க, ஆனாலும் அந்த அந்த நேரத்துல உபவாசத்தோட இருக்காங்க. और वो अपना अपना काम तो किए करते थे लेकिन उस समय उपवास के समय पर उपवास அவருடைய लेते थे இருதயம் நொறுக்கப்பட்டதா இருந்தது. उनका हृदय टूटा हुआ हृदय के समान था எஸ்ரா சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் நாங்க வைத்திருக்கிற பொருட்கள் காப்பாற்றப்படும்படி நாங்கள் உபவாசம் இருந்தோம். इसरा कहता है कि हम अपने बच्चे संभाले जाने के लिए हम उपवास प्रार्थना कर रहे हैं எரேமியா சொல்றாரு, என்னுடைய அலங்கம் எல்லாம் உடைந்திருக்கு, அதை திரும்ப நான் கட்டணும், அதுக்காக தான் உபவாசம். नेहेमिया कहता है कि हमारा शहरपना टूटा हुआ है उसे फिर से बांधने के लिए हम उपवास करते हैं தானியேல் எதுக்கு ஜெபம் பண்றாரு பாருங்க. और दानियल किस लिए प्रार्थना करता है அவர் வேத வசனத்தின்படியே உபவாசம் இருக்கிறார். वचन के अनुसार उपवास लेता है தானியேல் 9வது அதிகாரத்துல दानियल 9वें अध्याय के அவர் अंदर சொல்றாரு, ஆண்டவரே நான் எரேமியா புத்தகத்தை வாசித்தேன், वो कहता है मैंने यिर्मयाह के पुस्तक को पढ़ा அதுல யூத ஜனங்கள் அடிமையாக இருப்பாங்கன்னு எழுதியிருக்கிறது. उस पर लिखा है कि यहूदी लोग गुलामी में चले जाएंगे எத்தனை வருஷம் இருப்பாங்களா? कितने साल होंगे 70 வருஷம் இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. 70 वर्ष तक रहेंगे நான் வாலிப பிராயத்துல வந்தேன், मैं जवानी में आया இப்ப 70 வருஷம் ஆக போகுது. अभी 70 उम्र हो 70 என்னுடைய साल हो चुका வாழ்க்கையிலே है நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். मैं अपने जीवन में केवल आप ही के भरोसे पे हूं இப்பொழுது நான் வேதத்தை தியானிக்கும் போது अब मैं आपके वचन को ध्यान करने के समय पर அந்த வேதத்தை அவர் சொந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது मैंने जब व्यवस्था को पढ़ा கர்த்தருடைய சமூகத்துல எப்ப ஜனங்க தாறுமாறா மாறினாங்களோ அப்பதான் தேசம் அழிக்கப்படுகிறது. और जब प्रभु के समूह से लोग अपने मर्जी से जीवन बिताने लगे तब देश नाश किया जाता है நாங்கள் இப்ப அடிமையாக இருக்கிறோம். और इसीलिए अब हम गुलामी में हैं எங்க பாவம் எங்களை இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்துச்சு. और हमारा पाप हमें अब इस समय पर को गुलामी में ले आ गया ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தெய்வம். लेकिन फिर भी तो अनुग्रह का நாங்க खुदा எல்லாத்தையும் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணிருந்தா நீர் கேட்பீர். और हम सब कुछ अर्पण करके प्रार्थना करेंगे तो आप स्वीकार करेंगे அதனால அவர் ஜெபம் பண்றார். इसीलिए वो प्रार्थना करता கடவுளே, है நாங்கள் தவறு செய்து விட்டோம். हे प्रभु हमने गलती की எங்களுடைய முன்னோர்கள் பாவம் செய்தார்கள். हमारे पूर्वजों ने पाप किया ஆகவே பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நான் தூரமா வந்திருக்கோம். और इसीलिए पवित्र स्थान को छोड़कर हम दूर आ गए ஆனால் நம்முடைய தாசனாகிய தாவீது, फिर भी आपका दास दाऊद சாலமோன் सलोमन ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, जब प्रार्थना किया तब उन्होंने कहा எப்பொழுதாவது தேவ ஜனங்கள் தவறு பண்ணி தூரம் துரத்தப்பட்டிருந்தார், और यदि परमेश्वर के लोग पाप कर दूर भगा दिए गए हैं இல்ல மழை வராம பஞ்சமா இருந்தா, या फिर बारिश नहीं हो और अकाल पड़े இல்ல யாராவது எங்களை சிறை பிடித்து போனா, या फिर हमें कोई बंदी गृह में ले जाए எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து हम अपने पाप को अर्पण करते हैं எருசலேமுக்கு நேரா நான் ஜெபம் பண்ணா, यदि यरूशलेम की ओर देखकर हम प्रार्थना करें எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களை மன்னித்து விடுதலையாக்குவீர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. और हमारे पापों को क्षमा करके हमें प्रभु छुटकारा दे करके कहता है ஆகவேதான் நான் ஜெபம் பண்ணுதேன். इसीलिए मैं प्रार्थना करता हूँ 70 வருஷம் ஆயிட்டு ஆண்டவரே, 70 वर्ष हो गया प्रभु எப்படியாவது எனக்கு விடுதலை வேணும், मुझे कैसे न कैसे छुटकारा எங்க ஜனங்களை चाहिए விடுதலையாக்கணும். मेरे लोग छुटकारा पाना அப்படி चाहिए தானியேல் ஜெபம் பண்ணுகிறார். वैसे दानियल प्रार्थना करने எரேமியா लगा ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுகிறார், नेहेमिया एक जगह पर प्रार्थना தானியேல் करता ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுகிறார். दानियल एक स्थान पर प्रार्थना இவங்கெல்லாம் करता ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே இல்லை. इन लोगों ने एक दूसरे को नहीं देखा ஆனா ஒரே அபிஷேகம், ஒரே ஆவின் அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிறார். लेकिन एक ही अभिषेक के साथ एक ही कार्य के साथ रहते हैं ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டார். प्रभु ने उनकी प्रार्थना को सुनी தேவன் ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். प्रभु एक बहुत बड़े अद्भुत कार्य को दिखाया எஸ்ரா 1வது அதிகாரத்துல एस्रा पहला अध्याय के अंदर 2 நாளாம் கடைசி அத்தியாயத்துல दूसरे अध्याय का आखिरी वचन के अंदर இந்த பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது பாருங்க. पवित्र वचन क्या कहता है இவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு इनकी प्रार्थना को प्रभु ने सुना கர்த்தர் கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்பி प्रभु कोरेस नामक एक राजा को उठाया பரிசுத்த ஆவியிலே நிரப்பி उसको पवित्र आत्मा से भर दिया அவனே சொல்லுகிறான், और वो खुद कहता है எத்தனை பேர் தேவனுடைய சபையை கட்ட விரும்புகிறீர்கள், जितने लोग प्रभु के भवन को बांधना चाहते எத்தனை हैं பேர்
பேர் சொந்த ஊருக்கு போக जितने விரும்புகிறீங்க लोग अपने भवन में अपने घर में फिर से जाना चाहते हैं, யாரெல்லாம் விருப்பத்தில் அவங்களாம் போங்க जो भी जाना चाहते हैं वो यहाँ से अपने देश உங்க जाएं। சபையை கட்டுங்க तुम अपने भवन को बनाओ, உங்க வீடுகளை கட்டுங்க तुम अपने घर को बनाओ, உங்க அலங்கத்தெல்லாம் கட்டுங்க तुम्हारे शहरपना को बनाओ। எப்படி இது நடந்தது ये कैसे हुआ? பரிசுத்தவானுடைய ஜெபம் प्रभु पवित्र लोगों की அவருடைய प्रार्थना, உபவாசம் उनका उपवास ஒரு பெரிய மாறுதலே உண்டாக்கி एक बहुत बड़े बदलावट को ले आया। கோரேஸ் ராஜாவே சொல்றான் कोरेस राजा कहता है, யாரெல்லாம் உங்களுக்கு ஊருக்கு போனோமோ நீங்க போகலாம் जिसको भी मन करता है अपने देश में जाने के लिए அது जाओ। மட்டும் இல்ல केवल उतना ही नहीं, எவ்வளவு பொருட்களை திருடி கொண்டு வந்திருந்தார்களோ அதை எல்லாமே திரும்ப கொடுத்தான் जितने चीजों को वहां से उन्होंने चोरी करके लूट कर लाया था वो सबको वापस भेज दिया। கர்த்தருடைய பாதத்துல உபாசம் செய்து ஜெபம் பண்ணும்போது प्रभु के समूह में उपवास और प्रार्थना करने के நம்மையே समय ஒப்பு கொடுக்கும் போது हम जब अपने आप को अर्पण करते हैं, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுகிறார் सारे परिस्थिति को प्रभु बदलता இழந்து है போன எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் और दिए गए सारे आशीष को जो खो गया उसको देता है। எருசலேம் அலங்கம் எல்லாம் திரும்ப கட்டப்பட்டது यरूशलेम का जो नगर है वो फिर से बांधा गया அந்த ஆலயத்தை திரும்ப கட்டினார்கள் और उस भवन को उन्होंने फिर से बनाया। பைபிள் சொல்லுது முதியோர் எல்லாம் அழுதாங்க और वहां पर लिखा है कि जो बुजुर्ग थे सब रोने लगे। எங்க கண்ணு முன்னாலேயே இந்த ஆசீர்வாதம் அந்த ஆலயம் திரும்ப கட்டப்படுவதை நினைத்தாலும் நாங்கள் ஆண்டவர்களை சந்தோஷப்படுகிறோம் और हमारे आंखों के सामने ये भवन फिर से बनाया जाता है वो देखकर हम खुशी के आंसू நாங்கள் आते हैं। அப்படியே அழிந்து போவோமே நினைத்தோம் हमने सोचा हम ऐसे ही नाश किए जाएंगे, ஆனா தேவனோ இரக்கம் செய்தார் लेकिन प्रभु ने अनुग्रह किया ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உபாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் और प्रभु के उपवास को प्रभु ने वहां पर देखा தேவ ஜனங்களை ஒன்று கூட செய்தார் और प्रभु के लोगों को इकट्ठा होने के लिए मदद किया। வேதம் சொல்கிறது எல்லா இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் वहां पर जो भी आशीष को खो दिया तो वो वापस दिया। எஸ்றா 8வது அதிகாரத்துல ऐसा 8वां अध्याय के अंदर 21வது वசனத்துல பார்க்கணும் 21वें वचन पर इधर देखें। வாசிக்கலாம் 8:21 ऐसा 8वां अध्याय का 21वां। அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன்। तब मैंने वहां अर्थात अहवा नदी के तट पर उपवास का प्रचार इस आशय से किया कि हम परमेश्वर के सामने दीन हो और उससे अपने और अपने बाल बच्चों और अपने समस्त सम्मति के लिए सरल यात्रा मांगे। எதுக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க इसलिए उन्होंने प्रार्थना की। முதலாவது சொன்னாங்க पहले कहते हैं எங்களுக்காக हमारे लिए, எங்களுடைய பிள்ளைகளுக்காக हमारे बच्चों के लिए எங்கள் பொருட்களுக்காக और हमारे चीजों के लिए எங்களுடைய வழி நடத்துவதற்காக और हमारे चलाने जाने के लिए। என்ன பொருளுக்காக किस चीज के लिए? அவன் தெரியும் கோரேஸ் ராஜா என்னெல்லாம் கொடுத்தார் कोरेस राजा ने क्या क्या दिया आप पता? அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் கொண்டு போகணும் उनको जो भी जरूरत है यहाँ से ले जाओगे அவங்களுக்கு कहा வேண்டிய சகல ஆகாரத்தை और उनको जो भी रास्ते के लिए भोजन की आवश्यकता थी, அதாவது அவங்க எவ்வளவு தேவை அவ்வளவு காரியங்களை அரண்மனையில இருந்தே ராஜா கொடுத்தார் जितना उनको जरूरत था सारा चीज उस राजमहल से दिया गया। ஆனா அதை கொண்டு போற வழி வந்து தவறா நல்ல வழி இல்லை और वो लेकर जाने वाला रास्ता सही रास्ता नहीं है। அந்த வழியில திருடர்கள் இருப்பாங்க उस रास्ते पे चोर हैं, நம்மள அடிச்சிட கூடாது हमें मारना नहीं நம்ம चाहिए பொருட்களை களவு செய்திட கூடாது और हमारे वस्तु को चोरी नहीं करना நல்ல வழியில चाहिए। கர்த்தர்களை நடத்த வேண்டும் अच्छे रास्ते पे प्रभु ले जाना चाहिए। எஸ்ரா சொல்றார் நாங்கள் அதற்காக வேண்டிக் கொண்டோம் यज्रा कहता है कि हम इसके लिए वहां पर विनती की, எங்களுடைய பொருட்கள் காக்கப்பட வேண்டும் हमारे वस्तुएं सुरक्षा से ले जाना ராஜா चाहिए। நிறைய கொடுத்திருக்கிறார் राजा तो बहुत अधिक दिया நிறைய है, வண்டியில கொண்டு போறாங்க बहुत सारे गाड़ियों में हम ले जाते எண்ணெய் हैं, இருக்கும் திராட்சரசம் இருக்கும் எல்லாமே இருக்கு तेल है, द्राक्षरस है, सब कुछ है। ஆனா இவ்வளவு பாதுகாப்பு இவ்வளவு பொருட்களை கொடுத்தவன் பாதுகாப்பா ஒரு போலீஸ்காரனை கொடுக்க மாட்டானா और ऐसा सब कुछ देने वाला क्या सुरक्षा के लिए सिपाहियों को नहीं देगा? கொடுப்பானா देगा या नहीं देगा? கண்டிப்பா கொடுப்பான் जरूर देगा। ஆனா இவர் சொல்றாரு நாங்க போலீஸ்காரங்களை எல்லாம் கூப்பிடல लेकिन ये कहता है कि हमने कोई सिपाहियों को नहीं लिया। எஸ்ரா சொல்லுகிறாரு यस्रा कहता है நான் அந்த ராஜாவிடத்துல சில காரியங்களை பேசியிருக்கிறேன் मैंने उस राजा से कुछ बात को कहा। ராஜா கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் राजा
प्रभु हमारे साथ है, அதனால எங்களை யாரும் தொட முடியாது. इसीलिए हमें कोई छू नहीं सकता। கர்த்தர் எங்களுக்கு வெற்றி கொடுப்பார், प्रभु हमें जय देता எங்களுக்கு நல்ல வழியை தருவார். और हमें अच्छा रास्ता देगा। இப்படி எல்லாம் நான் அவனுக்கு சொன்னதுனால और ऐसे सब हमें कहने के कारण ராஜா சொன்ன இப்படி எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். राजा कहता है मैंने ऐसे सब कहा है, இப்ப போய் ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் ஆள் அனுப்புன்னு சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கு. और अभी अगर मैं राजा से कहूँ कि राजा मुझे थोड़ा सिपाही भी चाहिए तो मुझे बहुत शर्म आती है, அதனால நான் கேட்கவில்லை. इसीलिए मैं उससे नहीं நாங்க पूछूंगा। உபவாசம் பண்ணி हम उपवास करते என்னுடைய हैं, பாதுகாப்பை கர்த்தரிடத்திலே தேடி हमारी सुरक्षा हम प्रभु से पूछते हैं, நம்மளும் கூட அப்படித்தான் தேடணும். हमें भी प्रभु से ही ढूंढना है। எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கார். सब कुछ प्रभु करने के लिए योग्य है। எஸ்ரா புத்தகத்தை வாசித்தா நமக்கு விசுவாசம் வளரும். इस्रा की किताब में पढ़ेंगे तो हम और बढ़ना चाहिए। அவர் சொல்ற நான் ராஜாவினிடத்திலிருந்து பாதுகாப்பை வாங்கவில்லை. वो कहता है कि राजा से मैंने कोई सुरक्षा नहीं मांगा, அவன்கிட்ட நான் முதல்ல சொல்லியிருக்கேன், और उसको तो मैं पहले ही कह दिया கர்த்தர் என்னோட இருக்கிறார், प्रभु मेरे साथ है தேவன் என்னை தப்புவிப்பார். और प्रभु मुझे सबसे बचाएगा। இதெல்லாம் நான் சொன்னதுனால போய் எனக்கு பாதுகாப்பு வேணும் அவன்கிட்ட நான் கேட்கல. और ये सब कहने के बाद मुझे सुरक्षा चाहिए करके मैंने राजा से नहीं ஆகவே मांगा, தான் அந்த இடத்துல நான் உபவாசம் பண்ணினோம். और इसीलिए मैं उस स्थान पर उपवास लिया। 23வது வசனம் சொல்லுகிறது, 23वां वचन पर लिखा அப்படியே है, நான் உபவாசம் பண்ணி वैसे ही मैं उपवास எங்கள் लेकर தேவனிடத்துல தான் எல்லா பாதுகாப்பையும் தேடினோம். और सारी सुरक्षा मैंने प्रभु से ही ढूंढा, எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளி और ऐसे विनती को प्रभु ने स्वीकार எங்களை किया பத்திரமாக சரியான இடத்துல கொண்டு और சேர்த்தார். हमें सुरक्षा से सही स्थान पर ले आया। ஆகவே பிரச்சனை வரும்போது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். और इसलिए समस्या आने के समय पर उपवास लेकर प्रार्थना करना है, படிப்புக்காக, पढ़ाई के लिए, நம்முடைய வேலையின் உயர்வுக்காக हमारे काम की बढ़ोतरी के लिए। நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். हम नम्रता से जब रहते हैं प्रभु परिस्थिति को बदलता உலகம் है। தர முடியாது, ஆனா தேவன் தருவார். दुनिया नहीं दे सकता है लेकिन प्रभु देगा। பைபிளை வாசிக்கும் போது बाइबल को पढ़ने के समय पर விசுவாசம் வளரணும். विश्वास बढ़ना चाहिए। பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்ததோ அதை நம்ம கடைபிடிக்கணும். पवित्र लोगों के जीवन में जो भी हुआ वो सब हम अपने जीवन में पालन करना चाहिए। எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல அடிக்கடி ஒரு வாசனம் வருகிறது, एजेकियल भविष्यद्वक्ता की किताब में एक बात बार-बार आता நீ है, எவ்வளவுதான் நீதிமானா तो இருந்தாலும் कितना भी धर्मी क्यों ना रहे, நீதியை விட்டு நீ பாவம் செய்தால் தண்டனை உன்னை பின்தொடரும். और धर्मियों को छोड़कर तो बाहर निकले तो दंड तुम्हारा पीछा करता நீ है। நீதிமான் தான், तू धर्मी तो है, உன்னுடைய நீதியை விட்டுட்டு நீ பின்வாங்கினா தண்டனை உனக்கு வரும். लेकिन तू धार्मिकता को छोड़कर पीछे हटे तो दंड तेरे पीछे आएगा। நீ செய்த நீதியை தெய்வம் நினைக்க மாட்டார். तूने जो धर्म की काम किए प्रभु से नहीं ढूंढेगा। இப்போ உன் நிலை என்னன்னா பாப்பார். अब तेरी परिस्थिति क्या है उससे प्रभु நீ देखेगा। ஒரு பெரிய துரோகியா तू இருந்தாலும், कितना भी बड़ा प्रभु का विरोधी நீ हो, துன்மார்க்கனா तू இருந்தாலும், बहुत ही अधर्म நீ करने वाला हो, துன்மார்க்கமா அழியணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்பல. प्रभु ऐसा नहीं चाहता कि तू अधर्म बनकर मर जाए। மனம் திரும்பி வாழ்வதையே கர்த்தர் प्रभु விரும்புகிறார். चाहता है कि मन फिराकर तू प्रभु के लिए जीवन बिताए। அதுதான் இசைக்கேல் சொல்லுகிறார், इसी बात को एजेकियल की किताब में कहता தேவன் है, என்னுடைய மனம் திரும்புதலை விரும்புகிறார். प्रभु मेरे मन फिरावट को நான் चाहता है। மனம் திரும்பி தேவ சமூகத்தை ஒப்பு கொடுக்கும்போது मैं मन फिराकर जब प्रभु के समूह में अर्पण करता கர்த்தர் हूँ, என்னுடைய உபவாசத்தை என்னுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். प्रभु मेरी प्रार्थना को मेरी सारी बातों को स्वीकार करता ஆனால் है। ஏசாயா தீர்க்கதரிசி உபவாசத்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுகிறார். ये शायद भविष्यद्वक्ता उपवास को थोड़े अलग तरीके से बताता है। 58வது அதிகாரம் 82 ஏசாயா 58வது அதிகாரத்துல 58 अध्याय 52 58 முதல் வசனத்துல उससे पहला वचन, அவங்க சபைக்கு போறாங்க. वो कलीसिया में जाते हैं। இப்ப சபையில அந்த ஒரு வசன ஜனங்களுக்கு இது வெளிப்படுகிறது. वहाँ पर प्रभु के बीच लोगों के बीच में एक वचन बात होती है। அவங்க சொல்றாங்க, ஜனங்களுக்கு மத்தியில தேவனுடைய மனிதனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. और मनुष्य के बीच में प्रभु की आवाज का शब्द सुनाई पड़ता है। ஜனங்கள் போன உடனே அவங்களுடைய பாவம் உணர்த்தப்படுகிறது. और लोगों के जाने के बाद उनका पाप उनको वहाँ पर दोषी ठहराता है। அதனால சபைக்கு போறாங்க, पहले कलीसिया में जाते அவங்க हैं சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். और आवाज से उसे पुकारते हैं, அவருடைய மீறுதல்கள், அவருடைய பாவம் சபையில தெரியப்படுத்தப்படுகிறது. और उनका अपराध कलीसिया में बताया गया। இப்போ அவங்க என்ன செய்தாங்க, अब वो क्या करते हैं, தங்களையே கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். अपने आप को प्रभु के पास अर्पण करते हैं। தேவன் விரும்புகிற வழியை அவங்க விரும்பினாங்க. और प्रभु जो चाहता है उस रास्ते को उन्होंने चाहा। அப்ப முதலாவது மனம் திரும்பணும், पहले मन फिराना है, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யணும். अपने पाप को अर्पण करना है। அப்படி இல்ல, நான் 3வது வசனத்துல சொல்லுகிறாரு, इसके बाद तीसरे अध्याय में कहता நாங்கள் है, உபவாசம் பண்ணி நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? हम विश्वास करके भी आप हमें, நாங்கள் உபவாசம் பண்ணதோம், ஆனால் கடவுளே தெய்வமே ஏன் எங்களை பார்க்கல? हम उपवास तो करते हैं फिर भी प्रभु आप क्यों हमें नहीं देखता?
அப்படின்னு ஜனங்கள் சொல்றாங்க. वैसे लोग पूछते हैं, ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணதா ஏன் என் ஜெபத்தை கேட்கல? हे प्रभु हम उपवास तो करते हैं, क्यों हमें नहीं देख रहा? நான் உபவாசம் பண்ணி கேட்டவன் எதனால எனக்கு இது கிடைக்கல? हम उपवास तो करते हैं, क्यों हमारी जरूरतों को तू नहीं ஆண்டவர் मानता? சொல்றாரு, நீ உபவாசம் பண்ணத ஆனா நீ மனம் திரும்பல. प्रभु कहता है तू उपवास तो कर रहा है लेकिन तेरा मन नहीं फिरा। உபவாசம் சொல்லிட்டு என்னமெல்லாமோ செதுக்கிட்டு இருக்கிற. उपवास तो कहता है लेकिन तो अपने मनमर्जी के सारे काम करता அவன் है। இச்சையின்படி எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீ செதுக்கிட்டே तो இருக்க. मन के लालसा से जो भी करना है सब कुछ करता है। அது மட்டுமல்ல வழக்குக்கும் வாதத்துக்கும் நீ உபவாசம் இருக்கு. और उतना ही नहीं, तेरे विरोध के कुछ काम के लिए भी तो उपवास करता है। எதுக்கெல்லாம் தேவையில்லையோ அதுக்கெல்லாம் நீ உபவாசம் जिस இருக்கு. काम का जरूरत नहीं उस काम के लिए उपवास लेता இப்படி है। உபவாசம் இனிமேல் செய்யக்கூடாது. ऐसा उपवास दोबारा न करना, இது எனக்கு இஷ்டம் இல்ல. ये मेरे लिए पसंद नहीं। அப்படியே எண்ணெய் தேயாம அழுக்கான துணி கட்டி அப்படியே தாழ்மையா இருக்கதே நான் விரும்புகிறேன். और क्या मैं ऐसा चाहता हूँ कि तो अपने सर में तेल न लगाए या तो अपने तो ऐसे स्थान पर बैठे रहे। அப்படியே பட்டினியா இருந்து உலகத்துக்கு முன்னால நீ வெறுமையாய் காமிக்கிறதுனால ஒரு பலனும் இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். और तो ऐसे ही भूखा रहकर दुनिया को दिखाने के समान उपवास रहता है, उसका कोई लाभ नहीं। முதலாவது தேவ சமூகத்துல என்னை தாழ்த்தணும். पहले प्रभु के समूह में अपने आप को अर्पण ஆறாவது करें। வசனம் சொல்லுகிறது, 8वां वचन पर लिखा है, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, और अधर्म के बंधन को खोलने के लिए நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ வைக்கிறது, और जो कंधे के ऊपर के बोझ को दूर करने के लिए, நெருக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குகிறது, और जो दबाव में है उन लोगों को छुड़ाने के लिए, கட்டப்பட்டவங்களை விடுதலையாக்கணும். இப்படிப்பட்டதை தான் நான் விரும்புகிறேன். और बंधन में रहने वालों को छुटकारा देना है, यही कार्य मैं चाहता हूँ। அப்படியே பட்டினியாக இருந்து நம்ம இஷ்டப்படியே நடக்கிறது உபாசம் அல்ல. और भूखा रहकर अपने आप के लिए दिखाने के लिए उपवास लेना उपवास नहीं होता। மனம் திரும்பணும். இயேசுவுடைய அந்த வாழ்க்கை அவர் செய்த காரியங்களை நான் கடைபிடிக்கணும்னு சொல்கிறார். मन फिराओ और यीशु मसीह के जीवन में जो कार्य किया है वो कार्य हम करना அவரே चाहिए। சொல்றாரு, பசியா இருக்கிறவனுக்கு நான் அவனுடைய ஆகாரத்தை நீ கொடுக்கணும். और जो भूखा है उसको तो अपने भोजन को दे, துரத்தப்பட்டவளை சிறுமைப்பட்டவளை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், और जो जो छोटे मन के हैं या दो छोटे लोग हैं उनको अपने घर में स्वीकार कर, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. और जिनका कोई वस्त्र नहीं उन्हें वस्त्र दे। இரண்டாவது, வீட்டுக்குள்ளேயே ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. और घर के अंदर ही बिना किसी भेदभाव का जीवन, அதாவது ஒரு மாமிசமானவருக்கு ஒரு ஒழிக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. और तो अपने शरीर के रिश्ते को लोगों के साथ में अपने आप को न छुपा, பொய் சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். और बिना झूठी बात कहे हुए एक प्रार्थना का जीवन बिताना है। இதுதான் எனக்கு உகந்த உபாசம் और அப்படிங்கிறது. यही मेरे लिए ऊंचा उपवास है। தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு பாருங்க. भविष्यद्वक्ता यशायाह कहने के समय पर अलग से कहता है, உபாசம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல அவரு. उपवास से नहीं लेना करके नहीं உங்களுடைய कहा, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எல்லா கிரியைகளும் இருக்கணும், அப்பதான் அது உபாசம். और तो अपने जीवन में सारे चीजों में रहना है तो वही उपवास है। அப்ப என்ன நடக்குமா? तब क्या होगा? 8வது வசனம் சொல்கிறது, 8वां वचन कहता இப்படி है, நீ உன்னையே தாழ்த்தி உன்னுடைய கிரியையில செய்கையிலாம் இருந்தனா ऐसे तो अपने आप को नम्रता से अपने कार्यों में अपने सारी चीजों में बने அப்பொழுது रहे, விடிய காலத்து வெளிப்பு போல உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். तब तेरा प्रकाश पाँव फटने के समान चमकेगा, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே செழிப்பாய் இருக்கும். और तेरे जीवन में सब कुछ फलदारी होगा। கர்த்தருடைய மகிமை உனக்கு முன்னால செல்லும். प्रभु की महिमा तेरे आगे आगे चलेगी, அப்பொழுது நீ ஜெபம் பண்ணுவாய். और तब तू प्रार्थना करेगा, கர்த்தர் உடனே உனக்கு மறு உத்தரவு प्रभु கொடுப்பார். तुरंत तुझे जवाब देगा। இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு தருவார். ऐसे आशीष को प्रभु चाहता है। இன்னொரு காரியம் போட்டுக்க பாத்தீங்கன்னா, और एक बात को वहाँ कहता அதாவது है, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது, दूसरों को दोषी ठहराना, மற்றவர்களை ஏதாவது விரல் நீட்டுகிறது, दूसरों को किसी को उंगली दिखाना, இப்படிப்பட்ட எல்லாவற்றை விட்டு விலகி ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆசீர்வாதம். और ऐसे बातों से दूर होकर प्रभु के लिए भय मानकर चलना, यही उपवास। உபாசம் வெறுமனே பட்டினியா இருக்கிறது மட்டும் இல்ல. उपवास से केवल भूखा रहना नहीं, தேவனுடைய வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். प्रभु के मर्जी से अपने आप को और प्रभु के पास जो நமக்கு अर्पण करना है, நமக்கு हमें முடியும். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம். हम दे सकते हैं। जिनके पास वस्त्र नहीं उन्हें वस्त्र दे सकते हैं, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு जिनके கொடுக்கலாம். पास भोजन नहीं है उन्हें खाने के लिए दे सकते ஆறுதல் हैं, இல்லாதவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். जिनका कोई तसल्ली नहीं है उनको तसल्ली दे सकते हैं। இப்படியெல்லாம் செய்துகிட்டு உபாசம் இருக்கும்போது தான் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ऐसे कार्य करने के समय पर मेरा उपवास स्वीकार किया जाएगा। தேவனுடைய வசனம் சொல்லுகிறது,
சொல்லுகிறது. प्रभु का वचन कहता है। பசி உள்ள ஆத்மாவுக்கு நீ உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது और जब भूखे और रहने वालों को जब अपने खाना बटोर कर देगा, இருளிலே வெளிச்சம் இருக்கும் என்று சொல்லுகிறார். अंधकार में उजियाला चमकेगा करके உன்னுடைய कहता है। வாழ்க்கையில மத்தியானத்தை போல ஒரு வெளிச்சம் உண்டாகும். तेरे जीवन में दोपहर का एक जो उजियाला होगा। உலகம் முழுவதும் வறட்சியா இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில வறட்சி இருக்காது. अगर दुनिया पूरा अकाल में पड़ी रहेगी तो भी तेरे जीवन में अकाल न होगा। சரீரம் பலவீனமா இருக்கும்போது கூட தேவன் பலன் கொடுப்பார். और तेरे शरीर में कमजोर होगा लेकिन प्रभु तुझे बल देगा। உன்னுடைய தோட்டத்துல வற்றாத நீரை போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். और तेरे खेत के अंदर बिना रुकावट का एक सोते में पानी बहती रहेगी। 12வது வசனத்துல விளக்கம் போட்டிருக்கிறது. 12 वचन में उसको और अर्थ बताया है। எதையாவது ஒரு நிலத்தையாவது வீடையாவது அடமான வச்சிருக்கிறியா? यदि तू अपने घर को या अपने किसी खेत को मोल में दिया हो, இல்ல ஏதாவது நீ கடனை கொடுத்துட்டு வாங்க முடியாம இருக்கியா? या फिर तो किसी को उधार देकर वो ले नहीं पा रहा, எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். सारी चीजों को तो दोबारा पाएगा। ஒரு வீடு உடைஞ்சிருக்கா அதை திரும்ப நீ கட்டலாம். यदि तेरा घर टूटा है तो उसे फिर से तू बनाएगा। எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் உனக்கு கட்டி தருவார். सब कुछ प्रभु फिर से तुझे बना कर देगा। இதயத்தோட தேவ சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது அந்த காரியம் நடக்கும். पूरे मन से प्रभु के पास अर्पण करने के समय पर ऐसा कार्य होता है। கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். प्रभु ऐसे आशीष के कार्य को अपने लोगों को देता है। கடைசி 2 வசனத்துல எழுதியிருக்கிறது. आखिर का दूसरा वचन और 2 वचन में लिखा है, பரிசுத்த ஓய்வு நாளிலே मेरे पवित्र विश्राम के दिन உனக்கு में இஷ்டமானதை செய்யக்கூடாது. और अपनी मर्जी के कार्य को न कर உன்னுடைய காலை நீ அதற்கு விலக்க வேண்டும். और अपने पैर को उस स्थान से दूर कर। நடக்கக்கூடாது, பேசக்கூடாது, எல்லாத்துலயும் நீ வித்தியாசமா வாழணும்னு சொல்றார். जहाँ चलना नहीं चाहिए, ऐसे बातें नहीं करना चाहिए, सारी चीजों में तो अलग रहना करके कहता है। பைபிளுடைய நம்ம தியானிக்கும் போது और बाइबल को जब ध्यान करते हैं, உபவாசம் கண்டிப்பா அவசியம் தான். उपवास लेना जरूर अवश्य ஜெபம் है, அவசியம் தான். प्रार्थना अवश्य है। ஆனா இப்படி எல்லாம் போகும்போது இந்த மாதிரி இந்த வாழ்க்கை மாறி இருக்கும்போது தான் ஒரு ஆசீர்வாதம். और ऐसा हमारा जीवन बदल कर रहने का हम उपवास लेते तो वो आशीष है। அப்ப முதலாவது கர்த்தர் என்னைய தான் விரும்புகிறார். पहला प्रभु हमें चाहता है, அதுக்கு பிறகு தான் என்னுடைய ஜெபம். उसके बाद ही मेरी प्रार्थना। ஆபேலை பற்றி அப்படிதான் எழுதியிருக்கிறது. आबेल के बारे में ऐसे कहता है। கர்த்தர் ஆபேலை முதலாவது அங்கீகரித்தார். और पहले आबेल को प्रभु ने स्वीकार किया, அவன் காணிக்கையை அங்கீகரித்தார். उसके बाद ही उसके बलिदान को उसने स्वीकार किया। ஆபேலா காணிக்கையா? आबेल चाहिए या पहला दान चाहिए? கர்த்தர் சொல்றார் உன் காணிக்கை இல்ல, முதலாவது உன்னையே நீ प्रभु கொடுக்க. कहता है पहले तो अपने आप को अर्पण कर, फिर दान के बारे में सोच। ஆகவே தெய்வம் நம்ம தான் முதலாவது விரும்புகிறார். प्रभु पहला हमें चाहता है। அப்படிப்பட்ட உபவாசத்துல தேவனுடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் இருக்கு. और वैसे उपवास में प्रभु की प्रशंसा रहती है। 15வது வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது. 14 वचन में लिखा है, அப்பொழுது கர்த்தர் மனம் மகிழ்ச்சியாக இருப்பார். और तब प्रभु यहोवा सुखी रहेगा பூமியில உயர்வான இடத்திலே உன்னை ஏறி வர பண்ணும்படி செய்வார். और तुझे देश के ऊंचे स्थान पर से ले जाएगा। உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் நீ போஷிக்கப்படுவாய். और तेरे पिता मूल पुरुष याकूब के बाग से तुझे भोजन खिलाया जाएगा। கர்த்தருடைய வாயே என்று சொல்லி जो उसके बाद लिखा है कि यहोवा के मुख ने इस वचन से लिखा है। உபவாசம் ரொம்ப முக்கியமானது. और उपवास बहुत ही मुख्य बात है। நமக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு உபவாசத்துல ஒரு பெரிய தேசம் மாறிச்சு பாருங்க. और उपवास के कारण एक बहुत बड़ा देश बदल गया, அதுதான் நினிவே பட்டணம். वो निनेवे नगर। அந்த ஜனங்களுக்கு யாருமே உபவாசத்தை பத்தி சொல்லல. उन लोगों को किसी ने उपवास के बारे में बताया வெறுமனே नहीं, பாவம் தான் சொல்லப்பட்டது. केवल उनको बताया गया कि तुम्हारे नगर में पाप है, உன்னுடைய பாவம் तुम्हारा पाप தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிறது. प्रभु के समूह में आ चुका, ஆகவே உங்களுடைய தேசம் கவிழ்க்கப்பட போகிறது. और इसलिए तुम्हारा देश वहां से पलट रहा है, நினிவே அழிய போகிறது. निनेवे नाश किया जा रहा है। இதுதான் யோனா தீர்க்கதரிசி பிரசங்கம் செய்தார். और इसी के बारे में योना भविष्यद्वक्ता ने प्रचार किया। ஆனா மற்ற எல்லாரும் உபவாசம் பண்ணும்போது எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு வார்த்தை சொல்றாங்க. और बाकी सब लोग उपवास लेने के समय पर सब लोग यहाँ पर एक बात को कहते हैं। எஸ்ரா என்ன சொல்கிறாரு? इज़रा क्या कहता है? உபவாசம் பண்ணா நீர் எங்களை ரட்சிப்பேன்னு எழுதியிருக்கிறது. हे प्रभु उपवास लेंगे तो तूने कहा कि मैं तुम्हारा उद्धार करूंगा। எல்லா தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்றாங்க. और सारे भविष्यद्वक्ता ऐसे कहते हैं। ஆண்டவரே எங்க பாவத்தை அறிக்கை செய்தா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு எழுதியிருக்கிறது. और पाप को अर्पण करेंगे तो तुम्हें छुटकारा मिलेगा करके लिखा है। திரும்ப எங்களுக்கு விடுதலை. मन फिराओगे तो छुटकारा। ஆனா யோனா போய் இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. लेकिन योना जाकर इस कार्य को किया ही உங்க नहीं। பாவம் பெருசா இருக்கிறது. तुम्हारा पाप तो बड़ा है தேசம் கவிழ்க்கப்பட போகிறது. और देश वहाँ पर पलट जाएगा। நீங்க மனம் திரும்பிட்டா உங்களை கர்த்தர் तो காப்பாற்றுவாரு. मन
फिराओगे तो प्रभु तुम्हें उद्धार देगा, இப்படி சொல்லவே இல்லை. ऐसा कहा ही नहीं। அவர் பாவத்தை மட்டும் சொன்னார். केवल उनके पाप को दिखाया, பாவத்துக்கு தண்டனை சொன்னார். पाप के दंड को बताया, தேசம் கவிழ்க்கப்படும் என்று சொன்னார். देश वहाँ पर नाश होगा करके कहा। மனம் திரும்பினா சான்ஸ் இருக்குன்னு யோனா சொல்லவே இல்லை. मन फिराओगे तो मौका है करके योना ने बताया ही ஆனா नहीं, தண்டனையை மட்டும் தான் சொன்னார். केवल उनके सारे दंड को बताया। இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் इन वचनों को सुनने वाले யாருமே செய்யாத ஒரு மகிமையான காரியத்தை நினைவே பட்டணத்தார் செய்தார். कोई भी नहीं किया हुआ एक महान कार्य को उन्होंने किया। நம்ம மட்டும்தான் உபவாசம் இருப்போம். हम सब उपवास लेते हैं, ஆனா நினைவே பட்டணத்தார் लेकिन निनिवे के लोग ஆடு மாடு எல்லாமே சேர்ந்து உபவாசம் இருந்திருக்கிறார். और गाय बैल सब भेड़ बकरी सबके साथ में उन्होंने उपवास ராஜா रखा। முதல் ஒரு சின்ன சாதாரண மனிதன் வரைக்கும் राजा से लेकर एक साधारण मनुष्य तक நான் நினைக்கிறேன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்திருப்பாங்க. शायद सुबह से लेकर शाम तक उपवास किए होंगे। அந்த ஊருக்குள்ள நீங்க போனா என்ன நடந்திருக்கும்? और उस नगर में आप गए होंगे तो क्या हुआ होगा? ஆடு மாடு ஒரே சத்தம் போட்டுருக்கும். सारा गाय बैल भेड़ बकरी आवाज किए தண்ணி रहेंगे, குடிக்கலன்னா மாடு சத்தம் போடும். और वो पानी नहीं पीगा तो भेड़ बकरी அந்த गाय बैल கிராமமே आवाज ஒரே करेंगे। அலறுதல். वो पूरा गांव में चिल्ला है, ஜனங்கள் அலறுனாங்க. लोग चिल्ला उठे, முழு இதயத்தோட ஒப்பு கொடுத்தாங்க. पूरे हृदय से अर्पण करने लगे। தேவன் எனக்கு இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லல. और प्रभु ऐसा मुझे करेगा करके नहीं, ஒருவேளை தெய்வம் எனக்கு விடுதலை கொடுப்பார். शायद प्रभु मुझे छुटकारा दे, அப்படிதான் உபவாசம் பண்ணாங்க. ऐसे विश्वास करके ஆனா प्रार्थना கர்த்தர் की। சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता இந்த है ஜனங்கள் தன்னுடைய வழியை மாற்றி விட்டார்கள். लोगों ने अपने रास्ते को बदल दिया, அவருடைய கிரியையை கர்த்தர் பார்த்தார். और उनकी कार्यों को प्रभु ने देखा, நினைவே பட்டணத்துடைய வாழ்க்கை மாறி இருந்துச்சு. और निनिवे के लोगों का जो कार्य बदल गया, உபவாசம் மட்டும் இல்ல, केवल வாழ்க்கையே उपवास, மாற்றினார். उनका जीवन ही बदल गया। ஆண்டவர் கூட சொல்லுகிறார், प्रभु भी कहता है, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல लूका का सुसमाचार இந்த நினைவே பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறாரு, इस निनिवे के नगर को देखकर कहता है, 11வது அதிகாரம் 11वां अध्याय வாசிக்கலாம். उसका 32वां वचन। யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். निनवे के लोग न्याय के दिन इसी समय के लोगों के साथ खड़े होकर उन्हें दोषी ठहराएंगे, क्योंकि उन्होंने योना का प्रचार सुनकर मत फिराया। और देखो, ये वो है जो योना से भी बड़ा है। இப்போ யோனா தீர்க்கதரிசியின் காலத்துல अब योना भविष्यद्वक्ता के समय पर அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதை பற்றி எழுதியிருக்கிறாரு. उन लोगों का मन फिरावट के बारे में लिखा। இப்ப இதுல என்ன சொல்றாரு? நம்மளை பார்த்து इस पर लिखकर क्या कहता है हमें देखकर? நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுங்க, இயேசு சொல்கிறார், हमें देखकर यीशु कहता है, நினிவே பட்டணத்துல இருந்த ஜனங்கள் இருக்காங்கல்ல, निनिवे के नगर में रहने वाले जो लोग हैं, அவங்க உங்களோட பேசுவாங்க. वो लोग आकर तुमसे बातें करते என்ன हैं। சொல்லுவாங்க? நம்மளை பார்த்து वो तुम्हें देखकर क्या करते कहते हैं? என்ன சொல்லுவாங்க? நினைவு பட்டணத்துல வந்தாங்கன்னா நம்மளை निनिवे பார்த்து, के लोग आकर अगर हमें देखेंगे तो हमें देखकर क्या कहेंगे? ஐயோ இயேசுநாதருடைய பிரசங்கத்தை கேட்டு நீ மறந்துருப்பலியா? क्या यीशु के प्रचार को सुनकर तूने मन नहीं फिराया? யோனா எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லல. योना ने हमें ऐसा ऐसा ஆனா प्रचार नहीं இயேசு किया। சொன்னாரு, எந்த பாவினாலும் பரவாயில்ல, மனம் திரும்ப நான் அவனை ஏற்றுக்கிறதுங்க. यीशु कहता है कि तो कोई भी पापी क्यों ना रहे, तू मेरे पास आकर मन फिरा, मैं तुझे स्वीकार நீ करूंगा। மனம் திரும்பினா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. तू मन फिराएगा तो तुझे आशीष करूंगा करके ஆனா कहता। யோனா எங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லல. योना ने हमें ये बातें नहीं कही, நீ அழிஞ்சு போயிடுன்னு தான் சொன்னாரு. तो नाश हो जाएगा करके அந்த कहा। பிரசங்கத்தை கேட்டே நான் மனம் திரும்பிட்டேன். उस प्रचार को सुनकर मैं मन फिरा लिया। நீங்க இயேசுநாதர் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பலையா? यीशु के प्रचार को सुनकर नहीं मन நீங்க फिराया। எல்லாம் கொடிதான தண்டனை பெறுவீர்கள். तुम बहुत भयंकर दंड पाओगे, அப்படி சொல்வாங்க அப்படின்ட்டு இயேசுநாதர் சொல்றாரு. ऐसा कहेंगे करके यीशु कहता है। இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் என்ன? यीशु का विचार क्या है? தண்டனை மட்டும் சொன்ன ஜனங்கள் கூட மனம் திரும்பிட்டாங்க. दंड कहा हुआ लोगों ने भी जो सुना उन्होंने मन फिरा ஆனா लिया। இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் தண்டனை மட்டும் இல்ல, உனக்கு விடுதலை இருக்கிறது, यीशु मसीह का प्रचार केवल दंड नहीं, तुम्हें छुटकारा है करके உனக்கு ஒரு बताता है। ஆசீர்வாதம் இருக்கிறது, तुम्हारे लिए आशीष है करके உன்னை बताता है। விடுதலையாக்கி பரிசுத்தமாக்குகிறவர். तुम्हें छुटकारा देकर पवित्र करेगा करके कहता है। ஆகவே புதிய ஏற்பாட்டுல इसलिए नए नियम के अंदर உபவாசம் ஜெபம் என்னை சரியான பாதையில நடத்துகிறது. उपवास प्रार्थना मुझे सही रास्ते पे चलाता है। ஆண்டவருடைய பிரசன்னத்தையே நம் மத்தியில கொண்டு வருகிறது. प्रभु का जो प्रार्थना हमें उसके समूह में ले आता है। வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுகிறார். जीवन के हर एक परिस्थिति में प्रभु बदलता है। அதனாலதான் எஸ்தர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெபம்,
और इसलिए एस्तर ने इस प्रकार से एक प्रार्थना की, நானும் ஜெபம் பண்ணுவேன், मैं भी प्रार्थना என் करूंगी தாதிமாரும் ஜெபம் பண்ணுவார். और मेरे साथ में रहने वाले मेरे नौकर जो नौकर लोग हैं, वो भी அவங்களும் काम 3 நாள் प्रार्थना உபவாசம் करेंगे। எடுப்பாங்க. वो लोग भी 3 दिन उपवास அது लेंगे। எப்படி முடியும்? ये कैसा होगा? அப்ப ஒவ்வொரு நாளும் எஸ்தருடைய வாழ்க்கையில தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது. अब हर दिन वो लोग एस्तर के साथ में जीवन बिताने वाला அவளை जीवन था। பார்த்து பார்த்து அவ வேலைக்காரியும் கூட அத மாதிரி இருந்திருக்காங்க. और उसे देख देख कर उनको नौकर काम करने वाले भी ऐसे रहे। அதனாலதான் எஸ்தர் சொன்ன உடனே எல்லாருமே உபவாசம் और இருந்திருக்காங்க. इसलिए एस्तर ने कहा तो सब लोग वैसे ही वहाँ पर तैयार थे। அரண்மனையில இருந்தவங்க எல்லாருமே உபவாசம் இருந்திருக்காங்க. राजमहल में रहने वाले सब लोग उपवास लिए। அது ஒரு திடீர்னு நடக்கல. वो एक अचानक न हुआ। எஸ்தருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. और एस्तर के जीवन में होने वाली बातें वैसे आशीष की बात है। அவ தேவனுடைய ஜனமா யூதனாவே நடந்து கொண்டார். और प्रभु के लोगों के समान यहूदी बनकर रही। அவ மட்டும் இல்ல, வேலை செய்தவங்க கூட அந்த மாதிரி இருந்திருக்காங்க. केवल वही नहीं बल्कि इसके साथ काम करने वाले भी ऐसे थे। நம்மளும் உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும். और हम भी प्रार्थना करना है, उपवास लेना है। அதுல நிலைத்திருக்கிறதுக்கு நான் வேதத்தை उस வாசிக்கணும். पे स्थिर रहने के लिए हमको कलाम को அப்பதான் पढ़ते रहना। சரியான ஒரு ஆசீர்வாதத்தை நான் तब பெற்றுக்கொள்வேன். हमारे लिए सही एक आशीष मिलेगी। கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். प्रभु ऐसा आशीष हमें देगा। நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். हम सब उठने में आकर प्रार्थना करें। எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். सब लोग उठने में आकर प्रार्थना எத்தனை பேர் உபவாசம் பண்ணாம இருக்கீங்களோ நீங்க எல்லாம் உபவாசத்துக்காக உங்களை ஒப்பு கொடுக்கணும். और जितने लोग अब तक आपने उपवास नहीं लिया तो उपवास लेने के लिए अर्पण कीजिए। எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ அதெல்லாம் கர்த்தர் தடைகளை மாற்றுவார். जो भी रुकावट है सब कुछ प्रभु बदलेगा। நான் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ கர்த்தர் அதை मैं ஆசீர்வதிப்பார். जैसा रहना चाहता हूँ प्रभु से करता है। படிப்புல குறைவு இருந்தா, पढ़ाई में कमी घटी, ஞானத்துல குறைவு இருந்தா, ज्ञान में कमी घटी நீங்க है, சமூக உபவாசத்தோடு நாம் ஜெபம் प्रभु பண்ணுவோம். के समूह में उपवास से प्रार्थना करो। விசுவாசத்தோடு இந்த கர்த்தரை நோக்கி கேட்கலாம். विश्वास के साथ प्रभु से मांगो। எஸ்தர் ராணுடைய காலத்துல எல்லாவற்றையும் தலைகளாக கர்த்தர் மாற்றினார். एस्तर रानी के जीवन में सब कुछ प्रभु ने पलट दिया। நினிவே பட்டணத்தாருடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து மறந்தவர்களை புதுப்பித்தார். निनिवे के नगर के लोगों को सब पाप को क्षमा करके प्रभु भूल कर அந்த उन्हें தேசம் चंगाई दी। முழுவதுமாய் பரிசுத்தமடைந்தது. पूरा देश पवित्र हो गया। ஜனங்கள் மட்டுமல்ல, மிருக ஜீவனையும் கூட கர்த்தர் மாற்றினார். केवल लोग नहीं बल्कि वहाँ के सारे जानवरों को भी प्रभु ने स्वीकार किया। பரிசுத்தமுள்ளவரே நன்றி சொல்கிறோம். हम पवित्र प्रभु धन्यवाद। வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஒவ்வொருவரும் வாசித்து ஆசீர்வதிக்கப்படலாம். आपके कलाम की गहराई को समझने के लिए मदद ஜெபத்துல कीजिए உறுதியாக இருக்க வேண்டும். और प्रार्थना में स्थिर बने रहे। தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் புதுப்பிக்கப்படுவதற்கு தங்களே தாழ்த்தி உபவாசம் இருக்கணும். अपने आत्मा मन और देह के अंदर प्रभु आपके लिए पवित्रता से அப்படிப்பட்ட रहे। நல்ல பழக்கங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள और वैसे अच्छे कार्य को पाले। எல்லா தடைகளையும் மாற்றி கர்த்தர் அப்படி நடத்தபடி ஜெபம் பண்ணுவோம். सारे रुकावट को प्रभु आप निकाल दीजिए। வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். वचन को सुनने वाले हर एक को आपके नाम से தேவனுடைய வசனமே அவர்களை பாதுகாக்கட்டும். प्रभु का वचन ही प्रभु ने सुरक्षा दी। கர்த்தருடைய வசனம் அவர்களை புதுப்பிக்கட்டும். प्रभु का वचन उन्हें प्रभु नए में बना நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த नित्य जीवन की ओर चले। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता।